3 புருஷர்கள் அங்கே நின்றார்கள். அப்படியான இரட்சகரே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, ஆவியான தேவன். அங்கே நின்றார்கள் அவர்கள், அவன் அல்ல அவர்கள். பாருங்கள், தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். மாற்றவென்ன, அவனை மாபெரும் விசுவாசிகளின் வீரனாக, விசுவாசிகளுடைய தகப்பனாக, he became a father of the faith, விசுவாசிகளுக்கெல்லாம் சொந்தக்காரராய் கர்த்தர் மாற்றினார். அந்த வசனம் சொல்கிறது, அந்த வசனம் கர்த்தர் அவனை பெரியவனாய் மாற்றினார். அது மட்டுமல்ல 18ஆம் வசனத்தில், தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. 17, அவனை பெரிய பலத்த ஜாதியாய், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அவனுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டது. 17, அவனை பலத்த ஜாதியாயும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் அவனை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, when God visit you, தேவனை சந்திக்கும் போது அவர் செய்கிற முதல் ஆசீர்வாதம், உன்னை பலத்த ஜாதியாய், 2வது பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் உன்னை ஆஸ்வதிக்கப்பட்டவனாய். இன்றைக்கு தேவன் அநேக சந்திக்கிறார், ஆனால் அவர்களாக இருக்கிறார்கள். வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. ஊழியனாய், ஊழியக்காரியாய், வேத பண்டிதர்களாக இருக்கிறார்கள். பட் ஸ்டில் there is no change in their life. திரும்ப சொல்கிறேன், ஒரு தனி நபரை தேவன் சந்தித்து ஒன்றுமில்லாதவனை ஆசீர்வதித்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பலத்த ஜாதியாய். 2வது வார்த்தை, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அவனுக்குள் ஆஸ்வதிக்கப்படும்படியாய். ஒரு தனி நபர் மூலமாய் ஒரு சந்ததியை ஆஸ்வதிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ பிள்ளை ஊழியர்களே, அன்பு தாயே, அன்பு தகப்பனே, உங்கள் அர்ப்பணம், உங்கள் தியாகம், உங்கள் நீதி, உங்கள் நேர்மை, உங்கள் உத்தமம் உங்கள் சந்ததியை ஆஸ்வதிக்கும். உங்களுடைய அநீதி உங்கள் சந்ததியை வீழ்த்தும். உங்களுடைய தவறான செயல்கள் உங்கள் சந்ததியை சாபத்துக்குள்ளாக்கும். திரும்ப சொல்கிறேன், உங்கள் நீதி உங்கள் சந்ததியை உயர்த்தும். உங்கள் அநீதி, தவறான செயல்கள் உங்கள் சந்ததியை தலைகுனிய வைக்கும். அந்த கெட்ட பேர் உங்களுக்கு வேண்டாம். உன் சந்ததி தலைகுனிய வைப்பது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது. தேவன் சொன்னார், உன்னை பலத்த ஜாதியாயும் பூமியில் இருக்கிற சகல சந்ததிக்குள்ளும் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறேன். தட்ஸ் வை காட் விசிட்டட் ஏப்ரகாம். 2வது தேவன் ஒருவன் தரிசனமானார். அவன் யாக்கோபு. ஒன்றுமில்லாமல் புறப்பட்டான். ஒன்றுமில்லாமல்